பாமகவில் நிலவும் குழப்பங்களை விரைவில் சரி செய்வேன் என கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். இதனிடையே ராமதாஸ் சற்று இறங்கி வந்துள்ளதாக கூறப்படுவதால் தந்தை மகன் சந்திப்பு நிகழுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உள்ளேயும் சரி வெளியிலையும் எதுவுமே உங்களுக்கு வராது. உங்களை அவங்க மாத்துறாங்க, அங்க போட்டாங்க, இவங்க லெட்டர் கொடுத்தாங்க, அதெல்லாம் எதுவும் செல்லாது. மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய குலசாமி அவர்கள். தனிநபர்கள் யாரும் பெருசு கிடையாது, கட்சி தான் பெருசு. பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையிலான மோதல் உச்சகட்டத்தில் இருக்கும் நிலையில் இருவரும் கட்சி நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இரண்டாவது நாளாக பனையூரில் நடைபெற்ற கூட்டத்தில் அன்புமணி கலந்து கொண்டார். இதில் அழைப்பு விடுக்கப்பட்ட 16 மாவட்ட செயலாளர்களில் சட்டமன்ற உறுப்பினர் அருள் தவிர 15 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர். ராமதாஸ் அன்புமணி இடையே முதலில் மோதல் வெடித்தபோது அன்புமணிக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த திலகபாமாவை கடுமையாக விமர்சித்த பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். கூட்டத்தில் உரையாற்றிய அன்புமணி கட்சியில் நிலவும் குழப்பங்கள் பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றும் அதை தான் சரி செய்து விடுவேன் என்றும் கூறினார். வேலைகள் வேகமா பண்ணுங்க, நான் இருக்கிறேன், உங்களுக்கு நான் இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் சொல்லணும். தொடர்ந்து பேசிய அவர் நிர்வாகிகள் நீக்கப்பட்டால் 10 நிமிடங்களில் மீண்டும் நியமனம் செய்வேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். உங்களை அவங்க மாத்துறாங்க, அங்க போட்டாங்க, இவங்க லெட்டர் கொடுத்தாங்க, அதெல்லாம் எதுவும் செல்லாது. எந்த லெட்டரும் செல்லாது. நம்ம கொடுக்குற லெட்டர் தான் சொல்லும். அதனால யாருக்கு லெட்டர் கொடுத்தாலும் அது செல்லாது. நம்ம முறையா உங்கள்தான் நீங்க பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர். இது தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர், நம்ம கட்சியின் விதிகளுக்கு உட்பட்ட தலைவர். குழப்பங்கள்லாம் வரும், தட்டிட்டு தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிடுங்க. அதனால இது நான் பெரியவன் நீ பெரியவெல்லாம் இல்லை. இதுல கட்சி தான் பெருசு, தனிநபர்கள் யாரும் பெருசு கிடையாது, கட்சி தான் பெருசு. நீங்க தான் பெருசு, நீங்க தான் கட்சி. மருத்துவர் ராமதாஸ் தான் தனது குலசாமி என்று கூறிய அன்புமணி நடைப்பயணம் செல்ல இருப்பதாகவும் அறிவித்தார். மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கினார்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய குலசாமி அவர்கள். அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகளை வைத்து நம் கட்சியை நாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் எடுத்துச் செல்வோம். அடுத்தது தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் ஒன்று நான் மேற்கொள்ள இருக்கிற ஒரு நடைபயணம். இதனிடையே நேற்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்ட அறிவிப்பின்படி அன்புமணிக்கு ஆதரவாக உள்ள திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், விழுப்புரம் உள்ளிட்ட 16 மாவட்ட செயலாளர்களையும் 4 மாவட்ட தலைவர்களையும் நீக்குவதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே தைலாபுரம் தோட்டத்தில் ஆடிட்டர் சுப்புரத்தினம் ராமதாஸை சந்தித்து பேசினார். பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி சங்கத்தை வைத்துதான் கட்சி செயல்படுவதாகவும் ராமதாஸின் முடிவே செல்லும் என்றும் கூறினார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக கௌரவ தலைவர் ஜே.கே. மணி ராமதாஸ் சற்று இறங்கி வந்திருப்பதாக கூறினார். ஐயாவும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காரு, சரி பார்க்கலாம் அப்படி நிலைமைக்கு வந்திருக்காரு. ஓரளவு அதே மாதிரி அவர்கிட்டையும் பேசி வந்தாலும் சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமை எட்டுன்னு எதிர்பார்க்கிறோம். இந்த சூழலில் கட்சியின் நிறுவனர் ராமதாசும் தலைவர் அன்புமணியும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிர்வாகிகள் சிலர் தர்ணாவில் ஈடுபட்டனர்.